நல்லபடியாக வேளாங்கண்ணி பயணம் முடிஞ்சிருச்சு. கடத்தில் சுற்றிட்டு ஒரு சின்ன கையேந்தி போனில் சாப்பிட்டு போவோமா? வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஷேப் பாண்டா. எல்லாம் சுற்றி கித்தி பார்த்தாச்சுங்க. பயணம் அப்படியே முடிஞ்சிச்சு. கடத்தில் சுற்றி பார்த்துட்டோமோ பசி காமிச்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கணும்ல. ஒரு அக்காக்கெல்லாம் சூடாக தோசை விட்டுருந்தாங்க. தோசை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி போய் உட்காந்தாச்சாங்க. அக்கா சுட சுட ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட்ருந்தாங்க. ஒரு தோசை, ஒரு வடை, 2 சட்னி, ஒரு சாம்பாருங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பாடு. எல்லாமே நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 தோசைக்கு மேலே சுட சுட நம்ம வீட்டில் சுடுற மாதிரியே சுட்டு கொடுக்குறாங்க. நம்ம வெல்த்து கட்டியாச்சு சாப்பாடு முடிஞ்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஊருக்கு போகும்போது கருவாடு வாங்கலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. கருவாடு கடைக்கு அந்த தம்பிகிட்ட கேட்டது. போகும்போது ஐவிஎஸில் நிறைய கடை இருக்கும், அங்கே போகும்போது வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சாப்பிட்டாங்க. கடை சூப்பராக இருந்துச்சு. மறக்காம இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பீச் ஓரமாக போனோமா, இப்போ சுண்டல், அந்த மாங்காய் பத்தல், இழந்த பழம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வாங்குமோ வாங்கிட்டு அப்படியே வண்டியில் உட்காந்து காற்று வாங்கிட்டு போகும்போது அப்போ கருவாடை கிராஸ் பண்ணி வரும்போது இந்த கருவாடை எங்கே திரும்ப இருக்கு? நம்ம வேளாங்கண்ணி ஹைவேஸில் தாங்க இருக்குது. ஹைவேஸில் வண்டியை நிப்பாட்டிட்டு கருவாடை கூட போய் உள்ளே பார்த்தா அந்த அக்காட்ட கேட்டால் நீங்கள் வாங்குங்கக்கா, நான் கண்டிப்பாக குறைச்சிட்றேன்னு சொன்னாங்க. கருவாடை பார்க்க ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. எதனால சொல்கிறேன்னா, சில கருவாடை வந்து பிக்கும் போது மாதிரி சக்கையாக இருக்கும். அதுமாரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து வஞ்சார கருவாடு வாங்கினாங்க, நெத்திலி வாங்கினாங்க, ஒரு 3-4 வெரைட்டிஸ் நெத்திலி, அப்புறம் சின்னாங்குனி வாங்கினாங்க, அப்புறம் பால் சுறா, இதுன்னு வாங்கினாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு கருவாடு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக நான் ஒரு நெத்திலி கருவாடு 3-4 வெரைட்டிஸ் கேட்டேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. சின்னாங்குனி பவுடர் அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு கேட்டேன், அதுவும் வாங்கிட்டாங்க. அதான் சொல்கிறேன், ஒரு 2500 ரூபாய்க்கு கருவாடு வாங்கிட்டாங்க. நான் நினச்சேன் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கருவாடு வச்சு கொல்ல போகிறாங்க மட்டும். எங்கள் அம்மா செய்கிற நெத்திலி கருவாடு தொக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கேற்ற கருவாடு இங்கே சூப்பராக இருக்குது. அக்காட்ட கேட்டேன், அக்கா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்தாங்க. அக்கா கொண்டு போகிறேன்னு சொன்னதுக்காக நல்லதே கொடுத்தாங்க. ஸோ மறக்காமல் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் கருவாடை வாங்க, சூப்பராக இருக்குது. கருவாடை அங்கேயே வெட்டி போட்டு காய வைக்கிறாங்க. ஸோ இதுமாரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கருவாடை எவ்வளோ தினம் மொத்தமாக வாங்கினது? ஆமாங்க, மொத்தமாக நாங்கள் 3000 ரூபாய்க்கு கருவாடை மட்டும் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் 2 பேக் கூட வந்து எல்லாமே கருவாடை வாங்கினா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய்.